Hi friends, welcome to AHI channel. இப்போ இந்த வீடியோல ஒரு சூப்பரான வயர் கூட பின்றது எப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு கிரீனும் ஒரு பிங்க்கும் தேவைப்படும். ஆனா இது ரெண்டு ரோல் கூட தான். கிரீன் கொஞ்சம் கலர் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுறனால இதுல ரெண்டு ரோல் எடுத்துக்கிறேன். மீதி கிரீன்ல மீதி வரும், பிங்க்ல கொஞ்சம் தான் தேவைப்படும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா 7 அடியில 25 ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 25 ஒயரையுமே ஒவ்வொரு ஒயரா எடுத்து இந்த மெத்தட்ல ரெண்டா மடிச்சு ரன்னிங் ஒயர் இருக்கு பாருங்க, ரன்னிங் ஒயரை இந்த ரெண்டா மடிச்ச அளவுல இருந்து எடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும். நம்ம எப்போதும் ஒயர் கூடைக்கு பின்னுவோம் பாருங்க, அதே மெத்தட்லயே அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டு வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்றது இதுதான். நம்ம ஒவ்வொரு திருப்பும் ரன்னிங் ஒயர்ல வந்து நம்ம கட் பண்ண ஒயரை ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணச்சல இந்த மாதிரி செக் பண்ணிக்கிடுங்க. சின்னதும் பெருசுமா இருக்கான்னு இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்க பாருங்க, சின்னது ஒன்று பெருசு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா. இதே மெத்தடில் இருந்துச்சுன்னா நம்ம மேலே கூட பின்னி ஹைட்டுக்கு கொண்டு வரச்சல நமக்கு ஒரு சைடு ஒயர் பத்தாமல் போகும், ஒரு சைடு அதிகமாக வேஸ்ட்டாக போகும் ஒயரு. அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நேரத்திலேயே கரெக்டாக போட்டுட்டோன்னா, செக் பண்ணி போட்டோன்னா சூப்பராக வந்துடும் கூட. இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர்லேயே அந்த 25 ஒயரையுமே ஜாயின் பண்ணியாச்சு. 25 ஒயர் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணுற நேரத்தில் அந்த அப் அண்ட் டவுன் செக் பண்ணி தான் அந்த ஒரு லைன் மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விட்டோம் பாருங்கள், ரன்னிங் ஒயர் அளவு எடுத்து அதே அளவுக்கு இந்த இடது பக்கமும் ஒயர் விட்டுக்கணும். நமக்கு இந்த ஒயர் கூட பின்னச்சில் ரெண்டு பக்கமுமே இந்த அளவில் விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் எதுக்கு நாட் போட்டேன்னு முடிச்சு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது நடு சென்டர் ஒயருங்கிறதுக்காக முடிச்சு போட்டுக்கிட்டேன். ஏன்னா கீழே அடிப்பாகத்துக்கு ஒரே கலர் தான் போட்டிருக்கேன், க்ரீன் கலர். அதனால அதில் முடிச்சு போட்டுக்கிட்டேன். நமக்கு தெரியணும் மேலே இந்த ஒரு லைனை வச்சு மேலே எத்தனை போடுறோம் கீழே எத்தனை போடுறோங்கிறது தெரியுதுக்காக. இதே அளவு இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்து இதே அளவுக்கு விட்டுட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு நான் எடுத்ததில் மீதி அவ்வளோதான் இருக்குது, அது காணாது இல்லையா. அதனால இன்னொரு க்ரீன் ஒயரையும் எடுத்துக்கிட்டு கீழே வந்து மொத்தம் 10 லைன் போட்டிருக்கேன் அடிப்பாகும். இது ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு லைனும் மேலே ஒரு 5 கீழே ஒரு 4 போட்டு மொத்தம் 10 லைன் போட்டாச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் க்ரீன் தேவைப்படாது. நம்ம இதில் வந்து கீழே அளந்து எடுக்கிறதுக்கும் கீழே அடிப்பாகத்துக்கும் மட்டும் க்ரீனு பாருங்கள். இதில் மீதி இவ்வளோ ஒரு ரோல் காலி ஆகிட்டு மீதி அடுத்த ரோலில் மீதி இவ்வளோகான்னு இருக்குது. இதுக்கப்புறம் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிங்க்கும் ரொம்ப ஃபுல்லும் காலி ஆகாது, கொஞ்சம் தான் அதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பிங்க் கலர் எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் கீழே வந்து நம்ம ஒயர் கூட வளர்க்குறதுக்காக கீழே அப்படி பின்னுவோம் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கொஞ்சமான ஒயர் உள்ளே சொருகிறதுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம ஒவ்வொரு நாட்டும் போடச்சல நல்லா டைட் பண்ணி போட்டோன்னா கூட நல்லா திண்ணமாக இருக்கும். இந்த ஒயர் வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் கூட இந்த நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற நாட்டில் சொருவி விட்டுக்கலாம், இல்லைன்னா கூட பின்னி முடித்ததுக்கப்புறம் கூட நம்ம சொருவி விட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம ஒவ்வொரு நாட்டாக அடுத்தடுத்துன்னு இந்த ரன்னிங் ஒயரை வச்சே சுற்றி ஒரு லைன் போட்டு கொண்டு வரணும். பாருங்கள், ஒரு லைன் போட்டு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயரை அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா இல்லை ஏணிப்படி முடிச்சு வந்துடும். ஏணிப்படி முடிச்சு போடுறது ஈஸி தான். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுங்கிறதும் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதுக்கு அடுத்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது லைனும் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு அதே மெத்தடில் போட்டுக்கணும். ஏணிப்படி முடிச்சு போட்டது வந்து நமக்கு ஏணிப்படி அதில் முடிச்சு போட்டோங்கிறதே தெரியாது. ஏன்னா ஒரு நாட்டுக்கு மேலேயே இன்னொரு நாட்டை வச்சு தான் அந்த ஒயரை வச்சே போடுறோம், அதனால் வித்தியாசம் தெரியாது, ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு கூடையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்கு பாருங்கள், அது 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போடுறோம். இதில் ஒரு லைன் இந்த பிங்க் கலர் ஒயரை வச்சு 2 லைன் போட்டு முடித்தோடனே நம்ம ஒயரை கட் பண்ணி விட்டாலும் ஓகே தான், இல்லைன்னா அந்த பிங்க் கலர் ஒயர் அப்படியே இருந்தால் கூட ஓகே தான். ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும்னு கூட வேண்டாம், நம்ம அந்த சைட்லேயே விட்டுக்கலாம். விட்டுட்டு 2 ஒயரை எடுத்து இந்த மெத்தடில் ஒவ்வொரு நாட்டாக போட்டு சுற்றி ஒரு லைன் நாட்டு போட்டு கொண்டு வந்தாச்சு பாருங்கள். போட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரன்னிங் ஒயரை வந்து விட்டோம் பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு நாட்டாக போட்டிருக்கோம் பாருங்கள் சுற்றி, அதுக்கு மேலே நம்ம அந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
கிராஸாக அந்த ஒயர் இருக்கிறனால நமக்கு போடச்சில கொஞ்சம் டைட் பண்ணி போட்டோன்னா அந்த நாட்டு வந்து ஒழுங்காக வந்துடும். லைட்டாக தெரியும் ரன்னிங் ஒயர், அந்த பிங்க் கலர் ஒயரு. நம்ம அதில் வந்து கட் பண்ணி போட்டுட்டோன்னா ரெண்டாவது நம்ம அந்த ஒரு லைனு தான் போடுறோம். நிறைய லைனு எக்ஸ்ட்ரா மேலே வளர்க்க போகிறோன்னா அது கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நம்ம அந்த கிராஸில் ஒவ்வொரு நாட்டாக போட்டோம். அதனால ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணலை. லேசாக தெரியும், ஆனால் வித்தியாசம் ரொம்ப தெரியாது. பிங்க் கலரோட வேறு கலர் ஜாயின் பண்ணால் தான் இதாக இருக்கும். நம்ம எல்லாமே பிங்க் தானே போட போகிறோம், அதனால தெரியாது. இதை வச்சுட்டே சுற்றி ஒரு லைன் 2 லைன் போடணும். இதுலேயே பாருங்கள் 2 லைன் போட்டாச்சு. கீழே அடியில் 2 லைன் போட்டோம் பிங்க்கை வச்சு. அதுக்கப்புறம் க்ரீனை வச்சு ஒரு லைனு ஒவ்வொரு நாட்டாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 லைனு பிங்க்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போதும் கீழே ஒரு லைன் போட்டோம் பாருங்கள், அதே மெத்தட்லேயே தான் போட போகிறோம். ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு மாடலுக்காக எப்போதும் கூட நார்மலாகவே போடுறோம் இல்லையா, இது ஒவ்வொரு மாடலும் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கடைக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்ல, வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்ப்பாங்கள்ல, அதுக்காக தான். இது வந்து அடுத்தது வந்து நம்ம அந்த க்ரீன் கலரை வச்சு ஒவ்வொரு நாட்டாக 2 ஒயரை எடுத்து ஒவ்வொரு நாட்டாக போட்டாச்சு பாருங்கள். போட்டதுக்கப்புறம் அந்த 2 நாட்டை எடுத்து மேலே கிராஸாக ஒயரு கிராஸில் வருது பாருங்கள், அந்த கிராஸ் ஒயரை பிடிச்சி ஒவ்வொரு நாட்டாக போடுறோம் பாருங்கள். இதே மெத்தடில் ஒரு முக்கோணம் மாதிரி வரும், சின்ன சின்ன குட்டி குட்டி முக்கோணமாக வரும். ஒரு 3 நாட்டாக சேர்ந்து வர்ற மாதிரி வரும். க்ரீனை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு 2 ஒயரை வச்சு ஒரு நாட்டு போட்டாச்சு. அதுக்கு மேலே கிராஸாக இருக்கிற ஒரு 2 ஒயரை பிடிச்சி நாட்டு போட்டுக்கணும். அதுவும் ஒரே லைன் தான். இது ஒரு லைனு, அதுக்கு மேலே ஒரு லைனு, அதுக்கு மேலே வளர்க்க வேண்டாம். அதுக்கு மேலே நம்ம பின்னணுன்னா நம்ம அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பின்னச்சுலாம் கூட வந்து மடங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த 2 லைனே போதும் இதுக்கு. பாருங்கள் 2 லைன் போட்டு முடிச்சுட்டு ஒயரை கட் பண்ணல பாருங்கள், கட் பண்ணாமே தான் அப்படியே வச்சுருக்கேன். இது மேலே கூட பின்னி கொண்டு வர வரைக்கும் ஒயரை கட் பண்ணவே இல்லை. அந்த ஒயரை அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சே தான் பின்னி கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 2 லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அதே மாதிரி கீழே போட்டோம் பாருங்கள் 2 லைனு, அதே மாதிரியே 2 லைனு ரன்னிங் ஒயரை வச்சு போடுறது. இது க்ரீன் கலருக்கு வந்து ரன்னிங் ஒயர் இல்லை, நம்ம அந்த ஒயரையே தான் கிராஸில் மெத்தடில் நாட் போட்டுட்டு வரோம். அதுக்கப்புறம் பிங்க் கலருக்கு மட்டும் ரன்னிங் ஒயரை வச்சு போடுறோம் பாருங்கள். பிங்க் கலர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கீழே போட்டோம் பாருங்கள் நாட்டு, அதே மெத்தடு தான் அதுக்கு மேலே போட்டிருக்கிறேன். இதே சேம் மெத்தடுங்கிறனால தான் நான் 2வது போடச்சுலையும் வீடியோ எடுக்கலை. சரி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாச்சு பாருங்கள். கீழே பாக்ஸ் நாட் 1 லைனு, 2வது பாக்ஸ் நாட் 2 லைனு, அதுக்கப்புறம் 1 லைனு, அதுக்கப்புறம் அதே மெத்தடில் 2 லைனு. இதோட ஸ்டாப்பு. இதுக்கு மேலே 1 லைன் மட்டும் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு மேலே வரைக்கும் பின்னி கொண்டு வந்துடலான்னு. மேலேயும் ஒரு லைன் கொண்டு வரலாம், அது இன்னும் ஹைட்டுக்கு போயிடும். அதனால் அப்படின்னும் வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து கைப்பிடி போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி சேமாக பட்டையாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா கைப்பிடி போடுறதுக்கு, அதுக்காகவும் வச்சுக்கலாம். மேலே ஒரு 6-7 லைன் பின்னிருக்கிறேன். 7 லைன் பின்னி ஒரு லைனை உள்ளே மடக்கி சொருவிக்கலாம். சொருவிட்டோன்னா நம்ம கைப்பிடி அந்த அளவுக்கு போட்டோன்னு வைங்களேன், நச்சுன்னு இருக்கும் கூட. பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள். அந்த க்ரீன் கலரு நம்மளுக்கு தனித்தனியாக தெரியுது பாருங்கள். அந்த பிங்க் கலர் க்ரீனோட பிங்க்கு சேர்த்தோன்னே அந்த தனியாக அந்த க்ரீன் ஒவ்வொரு நாட்டு இந்த நாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா கிராஸில், அது வந்து தனியாக தெரியுது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கலராக. கீழே அடிப்பாகமும் நம்ம 10 லைன் போட்டிருக்கனால நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த கூடையை பெரட்டி போட்டுட்டு நம்ம அந்த ஒயர் எல்லாத்தையுமே உள்ளே சொருவிக்கிடலாம். இப்படி பெரட்டாமையும் நம்ம சொருவிக்கலாம், ஆனால் பெரட்டி போட்டு சொருவினா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடியும். இல்லைனா ரொம்ப குஞ்சு கிடந்து சொருகிற மாதிரி இருக்கும். இது கூட கொஞ்சம் பெரட்டி போட்டுட்டோன்னா நம்ம கொஞ்சம் இது பண்ணி சொருவிக்கலாம். மீதி இருக்க ஒயரை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். மீதி உள்ளுக்குள்ளே ஏதாவது ஜாயின் ஒயர் இருந்தால் கூட அதையும் கூட சொருவி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துக்கிடும். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க சொருவிட்டு ஒரு லைனை உள்ள மடக்கி சொருவி அது ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இந்த பிங்க் கலர் வந்து ரன்னிங் ஒயர் விட்டோம் பாருங்கள், அது ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் தெரியல பாருங்கள். லைனு உள்ளுக்குள்ளே எல்லாமே நம்ம இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னுறதுனால நமக்கு மேலே வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பு கிடச்சிட்டு இப்போ ஃபினிஷிங்காக இருக்குது. கூட பார்க்குறதுக்கே சூப்பராகவும் அழகாட்டும் நீட்டாக இருக்குது. இது ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மார்க்கெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கோயில்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.